ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு கிரீக் மைத்தாலஜி சீரீஸ். நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்தே எனக்கு இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் கொஞ்சம் கேமர்ஸ் கேட்டகரி. ஸோ அதனால் மற்ற எல்லா கிரீக் மைத்தாலஜி கேரக்டர்ஸை காட்டிலுமே இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா கேமிங் உலகத்துல இந்த கேரக்டரை வச்சு ஒரு 1 2 3 4 சொல்லலாம். நெறையா வந்துட்டு சீரிஸ் ஆஃப் கேமிங் ஒரு ரிலீஸே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரபலமான ஒரு கேரக்டர் தான். ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில்லாம் பார்த்தா வந்திருப்பீங்க. ரொம்ப சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இன்னைக்கு கிராட்டோஸ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னே வருது. காட் ஆஃப் வார்ல வந்துட்டு இந்த கிராட்டோஸ் கேரக்டர் எப்படி இருக்கும்? பயங்கர ஒரு மாரி ஒரு வில்லன் கலந்த ஒரு பயங்கர ஒரு ஜந்து மாரி இருப்பாப்படி. மொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, வெள்ள பெயிண்ட்லாம் பூசிக்கிட்டு, சிவப்பு கலர்ல கோட்லாம் போட்டுக்கிட்டு, பார்க்கறதுக்கே டெரரா இருப்பார் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்த்த ஒரு கேரக்டரு ரியல் லைஃப்ல அதாவது கிரீக் மைத்தாலஜி படி நம்ம அந்த இது படி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு மாரி சாதுவான அதாவது கேம்ல காட்டுற அளவுக்கு வந்து ஒரு மாரி பில்டப் இல்லாத ஒரு ஆளா தான் வந்துட்டு தெரியிறாப்படி. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சின்ஸ் என்னதான் கேம்லாம் விளையாண்டுருந்தாலுமே, இன்னைக்கு நம்ம கிராட்டோஸோடைய ஒரு கதைய பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிராட்டோஸோட கதை வந்து அஃபிஷியல்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அந்த கிரீக் மைத்தாலஜியிலிருந்து எடுக்கப்பட்ட கதையா இல்லாம, காட் ஆஃப் வார்ல கிராட்டோஸோட கதை வந்து ஒரு விதமா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த காட் ஆஃப் வார தழுவுன கிராட்டோஸோடைய ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. வழக்கம் போல ஒன்ஸ் அப்பான் அ டைம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிராட்டோஸ் அப்படின்றவரு ஸ்பார்டன் படைகள்ல ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான சோல்ஜரா வந்துட்டு இருந்திருக்காப்படி. இந்த போர்லாம் போறது, சண்டை செய்றது, பயங்கரமா பெர்ஃபார்ம்லாம் பண்ணி வந்து அடுத்தடுத்த ரேங்க்லாம் ப்ரமோஷன் வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஸ்பார்டன்ஸோட ஆர்மியில வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு நபரா வந்துட்டு கிராட்டோஸ் மாறிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்குது. கிராட்டோஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவரோட லெவல்ஸ் அப்படியே படிப்படியா ஏறி மேல மேல போயிட்டே இருக்கிறது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு குரூப் கூட ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில்ல கிட்டத்தட்ட கிராட்டோஸ் உடைய படை, அதாவது ஸ்பார்டன்ஸ் உடைய படை வந்துட்டு தோக்குற மாரி போயிருது. அந்த டைம்ல கிராட்டோஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம காட் ஆஃப் வார் இருக்கார் இல்லைங்களா? இவருக்கு முன்னாடி ஏரிஸ் தான் வந்து காட் ஆஃப் வார். ஸோ அந்த காட் ஆஃப் வாருக்கு வந்துட்டு ஒரு 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 பிரேயர போடுறாரு. கடவுளே! வந்து எப்படியாவது என்ன காப்பாத்திரு. இந்த ஒரு இந்த வார்ல நான் வந்து தோக்கக்கூடாது. இந்த இந்த போர்ல நான் வந்து ஜெயிச்சே ஆவணும். அதுக்காக நான் என்ன வேணா தரேன். என்ன வேணா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வந்துட்டு தன்னை முற்றிலும் வந்துட்டு காட் ஆஃப் வார்க்கு வந்துட்டு அப்படியே ஒப்படைச்சுருவாரு. அந்த டைம்ல மேல இருந்து வந்த அந்த ஏரிஸ் என்ன பண்றாருன்னா, "அப்படியா! சரி ஓகே. நல்ல டீலா இருக்கேன்னு" சொல்லிட்டு, "இந்தா புடி" அப்படின்னு ஒரு பிளேட் அதாவது கத்தி குடுக்குறாரு. கத்தி கூட சேர்த்து ஒரு சில பல செயினு, சங்கிலி, அந்த ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள்லாம் குடுக்குறாங்க. அந்த கத்திக்கு பேர் கூட என்னன்னு சொல்லுவாங்க. பிளேட் ஆஃப் கேவஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கத்தி கித்தி அந்த சாமான்லாம் குடுத்ததுக்கப்புறம் அவர் மேல போயிடுறாரு. இவரும் அந்த சாமான், அந்த கத்தி, அந்த வெப்பன்லாம் வச்சு பார்பேரியன்ஸ ஒரு மாரி போட்டு தள்ளிடுறாரு. இப்ப இது முடிஞ்சது இல்லைங்களா? இப்போ ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாரி கிராட்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏரிஸ் கீழ வந்துட்டு வேல பார்க்கணும். சரவணன் சார்ல, இந்தா என்ன வச்சுக்கோங்கன்னு சொல்லி குடுத்தார்ல. ஸோ அதனால வந்துட்டு ஏரிஸ் கீழ ஒரு ஒரு அடியாள் மாதிரி ஏரிஸ் என்னலாம் சொல்றாரோ, யாரெல்லாம் கொல்லுன்னு சொல்றாரோ, அவரெல்லாம் போய் இவரு கொல்லணும். பேசிக்கா வந்து ஒரு அடியாள் ஏரிஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிராட்டோஸ் வந்துட்டு அப்படியே தன்னுடைய சேவைய வந்துட்டு ஆற்றிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏரிஸு நம்ம கிராட்டோஸ சொல்றாரு, "தம்பி அந்த கோயில் ஒண்ணு இருக்குப்பா. அந்த கோயில்ல போயிட்டு அங்க நான் சொல்ற ஆள்லாம் நீ வந்துட்டு போட்டு தள்ளிட்டு வந்துரு." அப்படின்னு சொன்னதையும் கிராட்டோஸும் வந்துட்டு சரிங்க எஜமான்னு சொல்லிட்டு போறாரு. பார்க்குறவன்லாம் அப்படியே சரக் சரக் சரக்குன்னு வந்து வெட்டி தள்ளிட்டு வந்துடுறாரு. அந்த வெட்டி தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கிராட்டோஸ்க்கு தெரியுது. அந்த கோயில்ல அவரு கடைசியா கொன்ன 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டோஸோடைய சொந்த மனைவியும், கிராட்டோஸோடைய பையனும். ஸோ இத பார்த்தோன்னா கிராட்டோஸ்க்கு வந்து ஒரு மாரி வந்துட்டு, "என்னடா நம்ம பண்ணியிருக்கோம்?" அப்படின்ற மாரி ரொம்ப வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுறாப்படி. வெக்ஸ் ஆயி, இது வந்துட்டு எனக்கா வந்து பின்னப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாரிலாம் வந்து அவருக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வந்து மனம் உடைஞ்சு போயிடுறாரு. இத எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்பதான் என்ன அவருக்கு தோணுது அப்படின்னா, நான் ஏரிஸ வந்துட்டு நான் வந்துட்டு கொல்லாத வரைக்கும், அதாவது ஏரிஸ் வந்துட்டு உயிரோட இருக்க வரைக்கும் நான் வந்து இங்க வந்து ட்ராப் ஆகி தான் இருக்கணும். ஸோ அதனால ஏரிஸ நான் வந்துட்டு போட்டு தள்ளினா தான் இந்த ஒரு இந்த குடுத்த வாக்கு அதெல்லாம் வந்துட்டு தாண்டி வெளிய வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாரு. அப்படி பிளான போட்டு வெளிய வரும்போதே வந்து, அங்க ஒரு சூனியக்காரி அம்மாவோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிராட்டோஸ் உடைய பையன், அவங்களோட ஒய்ஃப் இறந்து போனாங்க இல்லைங்களா?
ஸோ அவங்களோட இறந்து போன அந்த சாம்பலை வந்துட்டு இவர் மேலே ஒரு ஒரு சாபம் மாதிரி வந்து தூவி விடுறாங்க. தூவி விட்டதுக்கப்புறம் அந்த தூவி விட்ட அந்த சாம்பல் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குற கிராட்டோஸோடைய அந்த ஒயிட் கலருக்கும் அந்த சிவப்பு கலருக்கும் வந்துட்டு காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பேசிக்கா அது வந்து அவங்களுடைய ஒய்ஃப் மற்றும் பையனுடைய சாம்பல், அஸ்தி. அந்த சாம்பல் தான் அந்த அந்த காரணமே. ஓகே. இப்போ வந்துட்டு கிராட்டோஸ் வந்துட்டு போய் ஆரிஸ வந்து போட்டு தள்ளணும். இதுக்கு என்ன பிளான் பண்றாருன்னா, போயிட்டு இன்னொரு காட் ஆஃப் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார் தான். மாடர்ன் வார்ஃபேர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கள போயிட்டு வந்துட்டு மீட் பண்றாங்க. யாருன்னா வந்து அத்தேனா. நம்ம ஆல்ரெடி அத்தேனா பத்தி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஜியூஸோடைய ஒரு பொண்ணு. ஸோ அத்தேனா என்ன சொல்றாங்கன்னா, "சரி நீ வந்து ஏரிஸ கொல்லணுமா? ஓகே. அதாவது வர வர வந்துட்டு ஏரிஸோட அராஜகம் தாங்கவே முடியல. நெறையா வந்துட்டு கொடசல் குடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ற அப்டின்னா, ஏரிஸு ஏத்தன்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து பிரச்சனை குடுத்துட்டு இருக்கான். ஸோ அதனால நீ என்ன பண்ற, ஏரிஸ ஏத்தன்ஸுக்கு வராம நீ வந்து பார்த்துக்கோ. ஒரு மாரி நீ வந்து புரொடெக்ட் பண்ணிக்கோ. அப்படி நீ பண்ண அப்படின்னா, உனக்கு நான் வந்து ஒரு 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 பொருள் குடுக்குறேன். அந்த பொருள வச்சு உன்னால ஏரிஸ ஈஸியா வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியும்னு சொன்னோனே, நம்ம ஆளுக்கு அந்த டீலிங் புடிச்சு போய் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட மாரியே வந்துட்டு ஏரிஸ அங்க வராம பார்த்துக்கிறாரு. ஒரு மாரி சில விஷயங்கள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு பரிசாக வந்து நம்ம கிராட்டோஸ்க்கு அத்தேனா வந்து ஒரு அந்த கிஃப்ட்ட குடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அது வந்து ஒரு பண்டோரா பாக்ஸ். அந்த பாக்ஸ வச்சு கிராட்டோஸால ஏரிஸ கொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸு. அத குடுத்தோனையுமே அந்த பாக்ஸ வந்து தொறக்க ட்ரை பண்ணி தொறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏரிஸ் வந்து பட்டக்குன்னு வந்து நம்ம கிராட்டோஸ போட்டு தள்ளிடுறாரு. ஐயய்யோ! இந்த எண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையில நெறையா முறை வந்து செத்து செத்து திருப்பி வருவாங்க. ஸோ அப்படியா சாகப்படுற முதல் சீன் இதுதான். ஸோ இதில கிராட்டோஸ் செத்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அண்டர் வேர்ல்டுக்கு போறாரு. அண்டர் வேர்ல்டு போனதுக்கப்புறம் ஏரிஸ்க்கும், கிராட்டோஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்படுது. "டேய் உன்னால தான்டா என் குடும்பமே நாசமா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நெறையா என்னென்னமோ பேசுறாங்க. பேசினதுக்கப்புறம் ஃபைனலா காண்டான கிராட்டோஸ் என்ன பண்றாருன்னா, அந்த பண்டோரா பாக்ஸ ஒரு வழியா ஓப்பன் பண்ணி, அது மூலமா வந்துட்டு ஏரிஸ வந்து போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளினதுக்கப்புறம் மேல பூலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அத்தினாவ போய் பார்க்குறாங்க. அத்தினாவும் வந்துட்டு, "சரி ஓகே. நீ சொன்ன மாரி பண்ணிட்ட. உன்னோட பாவங்கள், இந்த சின்லாம் நான் வந்துட்டு நீக்கிடுறேன்." அப்படின்னு சொன்னோனே, கிராட்டோஸ் சொல்றாரு, "இல்ல, இல்ல. நான் பண்ண இந்த பாவத்த வந்துட்டு எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் என்னால கழுவ முடியாது. நான் வந்து செத்து போயிடுறேன். நான் வந்து அங்கேயே போயிடுறேன்னு" சொல்லிட்டு, கிரீஸரோட உச்சி பெரிய டாப்ல இருந்து மேலருந்து கீழ குதிக்கிறாரு. ஆனா, அவருக்கு ஒண்ணுமே ஆவல. "எப்புட்றா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தேனா வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, காட் ஆஃப் வார் ஆல்ரெடி மண்டைய போட்டாச்சு. பேசிக்கா ஏரிஸ். ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, சரி அவன் தான் இல்ல. கிராட்டோஸ் வந்து நம்ம பையன். நம்ம பையன கொண்டு போய் உட்கார வச்சுடலாம். நமக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, கிராட்டோஸ் மைண்ட வாஷ் பண்ணி மண்டையெல்லாம் கழுவி, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவர போய் உட்காரு. இந்த மாரி நீ தான் அப்பா. நீ தான் வந்து இனிமேல் வந்து காட் ஆஃப் வார். நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குடுத்துடுறாங்க. ஸோ அங்க ஆரம்பிக்குது வேண. ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருந்த கிராட்டோஸ் பார்த்தீங்கன்னா, போக கிராட்டோஸும் வந்து ஒரு மாரி நான்டா கடவுள்றா! அப்படின்ற மாரிலாம் பந்தாலாம் பில்டப்லாம் பண்ணி ஒரு மாரி வந்து அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுடுறாப்படி. அதன் விளைவாக அத்தேனாவே என்ன பண்றாங்கன்னா, அதுவும் நல்ல பேர் வருமே, கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு ஜந்து. அந்த ஜந்துவ வந்துட்டு ஏவி விட்டுர்றாங்க. ஏவி விட்டப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது பெரிய ஜந்து. அது ரொம்ப வந்து கஷ்டம் தோற்கடிக்கிறது. ஸோ அதுக்கு கிராட்டோஸ்க்கு ஜியூஸ் வந்து ஹெல்ப் பண்றாரு. இத பார்த்த மத்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா வந்து கிராட்டோஸ் பண்றத பார்த்து, கிராட்டோஸ் அழிக்கிறத பார்த்து, மத்த எல்லா கடவுள்களுக்கும் வந்து ஒரு மாரி கடுப்பு கிராட்டோஸ் மேல. இவன் ரொம்ப ஒரு மாரி அராஜகம் பண்றாங்க. இவன் வந்து சரியே இல்ல. இவன வந்து போட்டு தள்ளிடணுன்ற மாரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜியூஸு வாலண்டியரா வந்து எதுக்குடா வந்து கிராட்டோஸ்க்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுது. அந்த இடத்துல தான் ஜியூஸ் வந்து ஒரு 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 செக் பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்காரு. என்ன ஹெல்ப் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியூஸ் பேசிக்கா வந்துட்டு ஒலிம்பஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கத்தி, ஸ்வாட், மேஜிக்கல் ஸ்வாட்லாம் வந்து கிராட்டோஸ்க்கு குடுத்து, "இந்தாடா போடா! நீ போய் கொல்றா அந்த கொலோசஸ் ஆஃப் அந்த என்னப்பா அது ரோட்ஸ வந்து நீ போய் போட்டு தள்ளு." அப்படின்னு சொன்னோனே, கிராட்டோஸும் வந்து அந்த ஜந்துவ வந்து போட்டு தள்ளிறாப்படி. போட்டு தள்ளுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஜியூஸ் குடுத்த அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா கிராட்டோஸோடைய அந்த எனர்ஜிலாம் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிருச்சு. உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிராட்டோஸ் வந்து ஒரு மாரி எனர்ஜியே இல்லாம, சத்தே இல்லாம ஒரு மாரி நின்னுட்டுருக்காப்படி. இப்போ ஜியூஸ் வந்து அசால்ட்டா கிராட்டோஸ வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ கிராட்டோஸு மீண்டும் அண்டர் வேர்ல்டுக்கே வந்து போயிடுறாப்படி. மறுபடியும் வந்தாச்சா? ஓகே. இந்த முறை அண்டர் வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் மேல அவரால வர முடியல. ரொம்ப அங்கேயே இருந்து கஷ்டப்படுறாரு கிராட்டோஸு. அந்த டைம்ல தான் கியா வந்து வராங்க. யார்ரா கியா அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கியா தான் வந்து த மதர் எர்த். அவங்க தான் வந்துட்டு பூமி தாய். பூமி தாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர வர இந்த டைட்டன்ஸோட இதெல்லாம் ஒலிம்பியன்ஸோட இதெல்லாம் சரியில்ல. அப்புறம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம வந்துட்டு ஒலிம்பியன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஒரு வார நம்ம வந்து ஏற்படுத்துவோம். நம்ம ஜெயிப்போம்ன்னு சொல்லி ஒரு டீலிங்க போட்டு, திருப்பியும் மேல வந்துருவாங்க.
மேலே வந்ததுக்கப்புறம் கிராட்டோஸ் வந்துட்டு சில பல வேலைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூம் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல, அப்படி தான் போட்டிருந்துச்சு. பேசிக்காக வந்து என்ன மேட்டர்னா, டைம் ட்ராவல் பண்ணி ஜியூஸ் வந்து கிராட்டோஸை போட்டு தள்ளார் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் இவரு இப்போ ரொம்ப வந்து பவர்டா வந்திருக்காருல்ல, அதே இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலயே வச்சு ஜியூஸை வந்து இந்த டைமு கிராட்டோஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு போட்டு தள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் சில பல வேலைகள்லாம் பண்ணி ஜியூஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுறாப்படி. அந்த இடத்துல வார் பயங்கரமா போகுது. ஜியூஸ் கிளம்பி மலை உச்சிக்கு போயிடுறாரு. கிராட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழலாம் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு, கண்ல படுற எல்லா கடவுளையும் போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு சர 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 சரன்னு போட்டு தள்ளிட்டு வந்து ஃபைனலா வந்துட்டு மேல உச்சிக்கு போறாங்க. யாருன்னா நம்ம கிராட்டோஸும் ஜியாவும். அப்படி போனோனே ஜியூஸ் அந்த இடத்துல அவருடைய அந்த தண்டர் போல்ட் அந்த வச்சிருப்பார்ல, தார் படத்துல காமிப்பாங்க இல்லைங்களா, அத வச்சு ஒரு போடா போட்டோனே, திருப்பியும் 3வது முறையாக வந்துட்டு அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஹேடிஸ்லாம் ஓரளவுக்கு வந்து ஹேடிஸ் தான் வந்துட்டு இந்த ரூலர் ஆஃப் அண்டர் வேர்ல்டு இல்லைங்களா? ஸோ அவர வந்து ஓரளவுக்கு சமாளிச்சு போட்டுலாம் தள்ளிட்டு, ஜியூஸ ஸ்கெட்சோட வரேன்டா போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு நெறையாலாம் கத்துக்கிட்டு, திருப்பியும் பவர்ஃபுல்லா பவுன்ஸ் பேக் பண்ணி ஒரு மாரி வராரு. இந்த தடவ இவருக்கு அவருடைய அந்த பண்டோரா பாக்ஸும் கிடைச்சிருது. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் எக்யூப்டா இந்த தடவ மேல வரேன். ஃபுல் ஸ்கெட்ச் ஜியூஸ்க்கு தான்னு சொல்லிட்டு ஒரு மாரி த ஃபைனல் எபிக் பேட்டில் ஏற்படுது. இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த லூம் ஆஃப் ஃபேட்டுங்களா, அது என்னது கரெக்ட் தானே? ஆமா, லூம் ஆஃப் ஃபேட்ட வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இந்த டைட்டோனா மக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டைட்டன்ஸுக்கும் ஒலிம்பியனுக்கும் சண்டை வந்துச்சுல்ல, அதே சீன திருப்பி ரீகிரியேட் பண்றாரு. நெறையா ஜந்துக்கள்லாம் மேல எழுது. சண்டைலாம் பயங்கரமா நடக்குது. ஜியூஸ் இந்த பக்கம், கிராட்டோஸ் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு 1 to 1 ஃபைட்லாம் நடக்குது. ஃபைனலா இந்த முறை ஜியூஸு சாகடிக்கப்படுறார், தோற்கடிக்கப்படுறார். கிராட்டோஸு ஜெயிச்சிடுறாப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேம் ஆஃப்னே வருதுடா. காட் ஆஃப் வாரோடைய ஒரு கிராட்டோஸோடைய கதை. இதுவே கிரீக் மைத்தாலஜில பார்த்தீங்கன்னா, பெருசா வந்துட்டு அவ்வளோ வொர்த்தியாலாம் கிடையாது. பட் ஸோ இந்த கேரக்டர பத்தி எனக்கு பேசணும்னு ஆசை. ஸோ அதனால வந்துட்டு சரி, இனிமே அத பேசுறோம். நம்ம இத பேசிட்டு போவோம். ஏதோ ஒரு மைத்தாலஜி தானேன்னு சொல்லிட்டு நம்ம இத பத்தி பேசினோம். ஸோ இதுதான் வந்து கிராட்டோஸோடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு ஸ்டோரி. உங்க யாருக்காவது கிராட்டோஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓகே. இன்ன வரைக்கும் அவனும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க முதல்ல. பட் எனிவேஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க் யூ. பை பாய்.